அந்த விருது கிடைத்த அந்த தருணம், அந்த செய்தி உங்களுக்கு வருது, உங்களுக்கு தான் விருது அப்படிங்கிற அந்த செய்தி வரக்கூடிய அந்த தருணம் வந்து எப்படி இருந்தது? அது அது மட்டும் அல்லாது அந்த விருதை வாங்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி தருணம் எப்படி இருந்தது? உங்க மன ஓட்டம் பற்றி சொல்லுங்க. முதல்ல வந்து இந்த திருக்குறள் எழுதுனது வந்து என்ன பொறுத்தவரைக்கும், இன்னும் அதை செழுமைப்படுத்தி எழுதணும். இன்னும் படிக்கும் பொழுது எனக்கே, ஐயோ! இது மாத்தி எழுதியிருக்கலாமேன்னு தோணிட்டு இருந்துச்சு. இது வந்து புத்தகம் வெளியிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நான் அது இங்க வந்து எனக்கு ஒரு சின்ன பாராட்டு விழா மாதிரி இங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க. அது எல்லாமே வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப அதிகமா ஓவர் ரேட்டட் சொல்லுவாங்க இல்லீங்களா? அந்த மாதிரி தான் எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. ஏன்னா, நீங்க மத்த பெரிய அறிஞர்கள் எல்லாம் விட்டுட்டீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச மூவால இருந்து, கலைஞர்ல இருந்து, சாலமன் பாப்பையால இருந்து, நெறைய பெரிய பெரிய தமிழறிஞர்கள் எழுதுனத வந்துட்டு நம்ம எடுத்திருக்கிறோம். அது எழுத வரைக்கும் தெரியல. ஏன்னா, நம்மளுக்கு பிடிச்சிருக்கிறத நம்ம பண்றோம் அப்படிங்கிறனால, அது எழுத வரைக்கும் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இது வந்து இவ்ளோ பெருசா சொல்லிட்டு நல்லா இல்லன்னு சொல்லிருவாங்களா? இல்ல தப்பா பண்ணியிருக்கேன்னு சொல்லிருவாங்களான்னு எனக்கு நெறைய தெரிஞ்ச தமிழ் பேராசிரியர்கள் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. ஆனாலும் எனக்கு இன்னுமே அந்த தயக்கம் இருந்துட்டு இருக்கு. இன்னும் இன்னும் சிறப்பா அதை மாத்தணும்னு எ கூடிய விரைவில அதையும் பார்த்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் முதல்ல இந்த விருதுக்கு நான் தகுதியா அப்படிங்கிறதே எனக்கு வந்து பயந்துகிட்டே இருந்தேன் நானு. விருது வந்தது அப்படின்னா, முதல்ல எனக்கு கவியரங்கத்துக்கு கூப்பிட்டாங்க. நான் வந்து இங்கிருந்து அவ்வளோ தூரம் போகணும் கவியரங்கத்துக்கு. பின்ன அதற்கான தயாரிப்புகள்னு நான் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் நான் அப்படியே இல்லங்க நான் வரல அப்படி சொல்லிட்டேன். அதற்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு இந்த மாரி விருது வந்து உங்களுக்கு ஆ வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு என்ஆர்டி ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிட்டு சொன்னாங்க. எனக்கு அப்புறம் நான் அதுக்கும் கேட்டேன். நான் கண்டிப்பா வரணுமா? அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டேன். ஏன்னா, ரொம்ப தூரம் இல்லைங்களா? நான் என் பொண்ண விட்டுட்டு போணும். இதெல்லாம் யோசிச்சுட்டு எனக்கு அதோட முழுமையா சொல்லணும்னா, நான் அதுக்கு தகுதி அப்படிங்கிறது, அந்த விருதோட பெருமையும், அது எனக்கு புரியல எனக்கு அந்த நேரத்துல. ஏன்னா, நான் அதெல்லாம் எதிர்பார்த்து பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இப்ப அவார்ட் வரும், இல்ல பரிசு வரும், ஒரு போட்டியில கலந்துருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது கிடைக்கும் பொழுது ஒரு முழுமையான ஒரு நிறைவும் இருக்கும். இது எதுக்கு இன்னும் நல்லா பண்ணணுமே! அப்படி நான் என்ன பண்ட்டேன்? அப்படிங்கிற மாதிரியே எனக்கு அந்த முதல் பெண் அப்படிங்கிறதுலயே நெறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. என்னோட காதுக்கு வந்துச்சு. என்னன்னா, இவங்க எப்படி வந்து இதை கிளைம் பண்ணிக்கிறாங்க? நான் கிளைம் பண்ணல. அது அது எப்படின்னா, அவங்க ஒரு ஜமீன்தாரணி எழுதியிருக்கிறாங்க. ஆனா, அவங்க எழுதுனதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, நான் ஒண்ணு தொகுத்து குடுத்திருப்பேன். அந்த மாரி தொகுத்து குடுத்ததும், சிலதுக்கு வந்து விளக்கமும், சிலதுக்கு வந்து மொத்தமா நம்ம இந்த ஒரு அதிகாரத்தோட விளக்கம் குடுப்போம் இல்லைங்களா? ஸோ இந்த மாரி தான் இருக்கும். இதுல இதெல்லாம் இருக்குதுன்னு ஒரு அறிமுகம் மாதிரி தான் வந்து அவங்க மருதா மருதாபுரி ஜமீன்தாரணின்னு நெனைக்கிறேன் அவங்க. அவங்க அந்த மாரி தான் பண்ணியிருக்கிறாங்க. அது பெரிய விஷயம். அது ரொம்ப வருடங்களுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அவங்க பண்ணியிருக்கிறது. ஆனா, அவங்க முழுக்க எழுதல. இது ஒரு விமர்சனமா இருந்துச்சு. நான் இந்த மாரி எனக்கு சொல்றாங்க அப்படிங்க இந்த விருதுக்கு அப்புறமுமே வந்து எனக்கு நேர்ல கேட்டிருந்தா நான் சொல்லியிருந்திருக்கலாம் இந்த மாதிரி. எனக்கு பின்னாடி நெறைய இந்த மாரி செய்திகள் வந்துச்சு. அதை நான் தகுதிப்படுத்திக்கவும், இன்னும் சிறப்பா அதை மாத்துறதுக்கும் நான் முயற்சி பண்ண போறேன் நானு. அந்த விருது வந்து அதனால எனக்கு இன்னும் அதை அதை வந்து ஏத்துக்கிற மனப்பக்குவம் வந்து எனக்கு முழுமையா இல்லாதனால, சரி கண்டிப்பா இல்ல இது வந்து முதலமைச்சரோட இதுல வர்றதுனால கண்டிப்பா வந்து அவார்டி வந்து இருக்கணும் அப்படிங்கிறது. அது ஒரு தயக்கத்தோட தான் நான் போனேன். என்னது இது? எதுக்கு? அப்படி போம்பொழுது அங்க போய் சீக்கிரம் குடுங்க. நான் 3 நாள் தான் போனேன் நானு. எனக்கு திருப்பி வரணும். எனக்கு கணவரோட ட்ராவல் இருந்ததுனால, திரும்பி வரணுங்கிறதுனால 3 நாள் தான் போயிருந்தேன். அங்க போயிட்டு சீக்கிரம் குடுங்க போயிரலாம். அடுத்த நாள் ஃப்ளைட் இருக்குது எனக்கு. அந்த மாதிரியே மனசுக்குள்ள வந்துட்டு அதோட அது உண்மையிலே அதோட பெருமையும், அதோட அருமையும் எனக்கு அந்த நேரத்துல புரியல. சிஎம் வராங்கன்னு சொல்லி வராங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த சிஎம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப நம்ம சிஎம், நம்மளோட தலைவர் அந்த மாதிரியே பார்த்துட்டு இருந்ததுனால, எனக்கு அந்த நம்மளோட முதலமைச்சர் அப்படிங்கிறனால, எனக்கு அதோட அதோட வேல்யூ கூட எனக்கு தெரியல. அந்த ஒரு விளையாட்டு புள்ளையா இருந்திருந்திருக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தப்பட்டேன் நான் அதுக்கப்புறம். சிஎம் வராங்கன்னு சொல்றாங்க. சிஎம் வந்துட்டாங்க. சிஎம் வந்ததையும் அதுக்கு முன்னாடி வேற ஒரு ஆம்பியன்ஸ் இருந்துச்சு அந்த இடத்துல. அது சிஎம் வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்படியே அப்படியே டோட்டலா வேற மாதிரி ஆயிருச்சு. அதோட அந்த இடமே வந்துட்டு புதுசா இருந்துச்சு எனக்கு. எங்களெல்லாம் அந்த அவார்ட் வாங்குறவங்களலாம் ஒரு சீட்ல உட்கார வச்சிருந்தாங்க. அவங்க செக்யூரிட்டீஸ் வந்துட்டாங்க. ஃபுல்லா மாறிருச்சு. சிஎம்
வந்ததுக்கு அது அப்ப கூட எனக்கு வந்து, ஐயோ! இப்படி கஷ்டமா இருக்கே! இவ்ளோ நேரம் எவ்வளோ நேரம் உட்கார்ந்திருக்கிறது? அந்த மாரியே மனநிலையில இருந்துட்டு இருக்கும்பொழுது, அவார்ட் வாங்குறதுக்கு கூப்பிட்டாங்க. லைன்ல இப்படியெல்லாம் போகணும்னு சொல்ட்டாங்க. போய் நான் வந்து அந்த படி இருக்கும் இல்லைங்களா? அந்த ஸ்டேஜ் படி அந்த இடத்துல போய் நின்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து, ஐயோ! இது இவ்ளோ பெரிய விஷயம். ஏன்னா, அப்படி இருக்கு அந்த இடம் வந்துட்டு. ஏன்னா, எவ்ளோ எதிர்பார்த்து நெறைய விருதுகள் வாங்குறவங்களுக்கு, எதிர்பார்த்து போறவங்களுக்கு தெரியாது. ஆனா எனக்கு வந்து அந்த இடத்துல போய் நின்னதுக்கு அப்புறம் தான் வந்து, ஐயோ! இத நம்ம தவற விட்டுருந்தோம்னா, இந்த ஒரு இது போயிருந்திருக்கும். இது நம்ம அந்த விருது அப்படிங்கிறது வந்து அங்க அந்த மேடை கிட்ட போய் மேல வாங்கும் பொழுது கூட எனக்கு இல்ல. எனக்கு அந்த மேடை கிட்ட நின்னதுக்கு அப்புறம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு நிறைவு கிடைச்சுச்சு. அதோட புரிதல் வந்துட்டு நான் எவ்ளோ எவ்ளோ புரியாம இருந்திருக்கேன். அந்த விருதோட அருமையும், பெருமையும் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல தான் புரிஞ்சது. முதல்வர் கையால வாங்குனது வந்து ஏன்னா எனக்கு அந்த ஆரம்பம் நான் சொன்னேன் இல்லைங்களா? என்ன அறியாம அந்த எனக்கு கட்சி அதெல்லாம் இல்ல. ஆனா அந்த பேச்சுக்கள் எல்லாம் தான் எனக்கு தமிழுக்கு ஒரு ஒரு வழி காட்டியிருக்குது அப்படிங்கிறது எங்க தாத்தா வழியா வந்து வழி காட்டியிருக்குது அப்படிங்கும்போது, அதே கலைஞர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குறளோவியத்த வந்து எனக்கு படிக்க தெரியாத நேரத்துல கூட தூக்கிட்டே சுத்தியிருக்கேன் எங்க வீட்ல இருந்து. அம் அந்த மாரி திருக்குறள் உரைகள் பார்க்கறதுன்னா அவரோடது பார்ப்பேன். எனக்கு அப்புறம் அந்த அந்த வழியா வந்ததுனால எனக்கு வந்து அவங்க பையன் கலைஞர எல்லாரும் பார்க்கும்பொழுது எனக்கு பொறாமையா இருக்கும். இந்த கவிஞர்கள் எல்லாம் போய் பார்க்குறாங்க இல்லைங்களா? அது வந்து எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும். நான் எங்கேயோ ஒரு கடைக்கோடியில் இருந்தேன். எனக்கு எனக்கு நான் ஏற்படுத்தியிருந்துருக்கலாம். எனக்கு அது கேட்கறக்கு தெரியல. நான் பார்க்கணும், இல்ல அந்த மாதிரி. பார்க்க முடியாம போயிடுச்சு சில பேர் அப்படிங்கிறதுல வந்துட்டு கலைஞர். அதனால அவங்க பையன் கையால வாங்குனதுல வந்துட்டு முழு நிறைவு. இதுதான் அந்த விருதுக்கானது வந்து எனக்கு புரியாம இருந்து அதோட மதிப்பு வந்து இன்னும் பெருசா புரிஞ்சுச்சு அப்படின்னு. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அந்த மேடை ஏறுகின்ற தருணம், அந்த படபடப்பு, அதெல்லாம் நீங்க சொல்லும்பொழுதே அத உணர முடிஞ்சது. அதாவது நம்ம விருதுக்கு தகுதியா இருக்க போய் தான் நம்மளுக்கு அவ்ளோ பெரிய விருது குடுக்குறாங்க. நிச்சயமா உங்களுடைய அந்த புத்தகம் வாசிக்கும் பொழுது, அ எங்களுக்கு அது உணர முடிஞ்சது. அ எல்லாராலயுமே அப்படி சிந்திக்க முடியுமா? அப்படின்னு தெரியல. இந்த மாரி எளிமையா குடுக்க முடியுமா? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஆம் அது எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா இருக்க போய், அது வந்து ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு அந்த எல்லா புத்தகங்களுமே அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நன்றி. புத்தகம் எடுத்துக்கும்பொழுது திருக்குறள் 3.0 எடுக்கும்போது, அந்த படங்கள் அதுவும் காமத்துப்பால்ல பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய அந்த படங்கள்லாம் வந்து ரொம்ப அழகா அந்த பெண்ணை காட்டும் பொழுதாக இருக்கட்டும், இல்லது வந்து அந்த கணவன் மனைவியா காட்டும் பொழுது, அந்த படங்கள பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகாவும், ரொம்ப ஈர்க்கக்கூடிய படங்களா எல்லாமே இருந்துச்சு. அந்த படங்கள நீங்க எப்படி தேர்வு பண்ணீங்க? அந்த புத்தக வடிவமைப்ப பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆம். படங்கள் வந்து நான் ஒரு அ எனக்கு வரைஞ்சு குடுக்குறதுக்கு வந்து ஒருத்தங்க கிட்ட கேட்டிருந்தேன். அது முடியல. ஆனா அதனால தான் அந்த காமத்துப்பால் நின்னுருச்சு. அது ஒரு நல்ல காரணம். இது வந்து ஃபுல்லா ஏஐ பிக்சர்ஸு. அ ஏஐல பண்ணுனது. இது மதிராஜ் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில இருக்காங்க. அவங்களும், முத்துக்குமார் அவங்களோட தம்பியும் இணைந்து நான் எழுதி குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து முழுக்க முழுக்க அந்த ஓவியங்கள் எல்லாமே வந்து ஏஐ பிக்சர்ஸ்ல அவங்க 2 பேரும் அந்த திருக்குறள படிச்சு அவரும் மதிராஜ் அவரும் வந்துட்டு நல்ல இலக்கியம் படிக்கிறவரு. நெறைய பெரிய பெரிய கவிஞர்களுக்கு வந்து வேல பார்த்து, அ லே அவுட் வேல பார்த்து அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பண்றவங்க தான் அதனால அவங்க 2 பேத்தோட முயற்சி தான். படங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்ல. எல்லாமே அவங்க பண்ணுனது. அ ரொம்ப அழகா படங்கள் அது வந்து திருவள்ளுவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க அந்த அட்டப்படத்துல இருக்கிற திருவள்ளுவர விட உள்ள இப்படி ஒரு குச்சி வச்சு ஒருத்தர் நின்னுட்டு இருப்பாரு. அது வந்து இன்னும் வேற மாரி இருக்கும். திருவள்ளுவர். அது அந்த மாதிரி வந்தது தான். ஏஐ பிக்சர்ஸ் எல்லாமே. ரொம்ப சிறப்பு. இந்த வடிவமைப்புல வந்து பங்கு பெற்ற உழைத்த அத்துணை பேருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். அ அதுபோல உங்களுடைய அந்த கவிதை தொகுப்பு எல்லாமே வந்து அந்த தலைப்புகள்லாம் எப்படி இருக்கு அப்டின்னா, ஒரு அழகான, ஆழமான ஒரு தலைப்பு. அ "என் செடி உன் பூக்களா" இருக்கட்டும், திருக்குறள் 3.0 அப்படின்னு எடுத்த அந்த தலைப்பா இருக்கட்டும். அந்த தலைப்ப நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? அ பூக்கள் பூத்த தருணம். ரொம்ப அழகா இருக்குல்ல, ஆழமாவும் இருக்கு. அந்த தலைப்பு தேர்ந்தெடுப்பு எந்த வகையில நீங்க செய்றீங்க? இது "என் செடி உன் பூக்கள்" வந்து பருதி பதிப்பகம் இளம்பருதி வச்சது. ஏன்னா நான் அப்ப குட்டி குட்டி கவிதைகள் அது அவரா வந்து என்னோட முகநூல் கவிதைகள் சின்ன சின்னதா எழுதுனத எடுத்து, அது அவரு வச்ச பேரு "என் செடி உன் பூக்கள்" அப்படிங்கிறது. அம் பூக்கள் பூத்த தருணம் வந்துட்டு முத்துக்குமார் அவங்களுக்கு வந்து ஏன்னா அவங்களுக்கு ஒரு
இதா இருக்கட்டும், ட்ரிபியூட்டா இருக்கட்டும்ங்கிறதுனால, அது பூக்கள் பூத்த தருணம். அது குறுந்தொகை கவிதைகள் எல்லாமே. அ அதுக்காக வச்ச அது பாட்டு இருக்கு இல்லைங்களா? பூக்கள் பூக்கும் தருணம். அதிலிருந்து பூக்கள் பூக்கும் தருணம்னு வச்சது. அது அவருக்காக வச்சது முத்துக்குமார் அவர்களுக்காக. திருக்குறள் 3.0 வந்து நான் வாழும் வள்ளுவம் அப்படிதான் வச்சிருந்தேன் முதல்ல. எல்லாத்துக்கிட்டயும் சுப்வி ஐயாகிட்டயாகட்டும், மத்தவங்களுக்கு போகும்பொழுது, இந்த நூலுக்கான அணிந்துரைக்கு போகும்பொழுது, அப்படிதான் இருந்துச்சு. அப்ப இங்க புத்தகங்கள் பார்த்துட்டு இருக்கும்பொழுது, இதுல இருக்கா அப்படி அ சக்திகுமார்ன்னு சொல்லிட்டு தம்பி என்னோட உலகம் வந்து அந்த தமிழ் சங்கம், தமிழ் பள்ளிகளுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் அண்ணன் தம்பிங்களால சூழ்ந்த உலகமா ஆயிருச்சு. எனக்கு நெறைய நண்பர்கள் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எனக்கு வந்து முழுக்க அண்ணன் தம்பிங்களால நிறைஞ்ச உலகம். எல்லாரும் பேசிட்டு இருக்கும்பொழுது சக்தி தான் சொன்னா, "என்ன பேரு இது? கேட்சியா இருக்கணும். திருக்குறள் 3.0 அப்படின்னா, நான் திருக்குறள் 3.0ன்னு எதுக்கு வைக்கணும்?" அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். இல்லக்கா, அம் அ திருக்குறள் இருக்கு. அம் நீங்க உரை எழுதியிருக்கீங்க. கவிதை மாதிரி எழுதியிருக்கீங்க. ஏஐ பிக்சர்ஸ் இருக்குது. ஸோ இது 3ம் இருக்கிறதுனால 3ம் நீங்க பண்ணியிருக்கிறதுனால, அது திருக்குறள் 3.0ன்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தான் அந்த பேர் சொன்னது. திருக்குறள் 3. ஆனா நான் எந்த பேரும் வைக்கல. நான் பூக்கள் பூக்கும் தருணமும், அம் இது குறிஞ்சி பாட்டுக்கும் மட்டும் தான் என்னோட என்னோட தேர்வு. இந்த 2 தேர்வும் இப்படி வந்தது தான். எனக்கும் ஒப்புதலா இருந்ததுனால தான் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி வந்தது. ரொம்ப சிறப்பு. நீங்க சொல்லும்பொழுது, நான் முத்துக்குமார் அவர்களுடைய பாடல்கள்லாம் அப்படியே மனசுல வருது. அவர் இல்லாட்டியும் இன்னைக்கும் நம்ம அவர் பாடல்களை கேட்டு மகிழ்கின்றோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆம்